அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கான கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருந்த அந்த ஒரு சூழலை மீண்டும் நிலவக்கூடுமா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கார்த்திகை மாதத்தில் சில கிரக பயிற்சிகளானது பார்த்தீங்கன்னா இடமாறுகிறது. ஸோ அதனால் இந்த கிரக பயிற்சிகளினுடைய தாக்கங்களானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதனுடைய அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இவர்களுடைய பலன்களும் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் கிரக நிலைகளை பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், சப்தமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது இருக்கிறது. அனைவரிடமே அனுசரித்து செல்லக்கூடிய குணமுடையவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசி என்பர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு வன்மையால் பார்த்தீங்கன்னா நன்மைகளானது உண்டாகும். செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள். சிலருக்கு உங்களுடைய செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம். கவனங்கள் தேவை. எதிர்ப்புகளானது விலகும். காரிய தடைகளானது நீங்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் வேகங்களானது கிடைக்கும். வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு இருந்தாலுமே எல்லா பணிகளையுமே திறம்பட செய்து முடிப்பீர்கள். பணவரமானது திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். குழந்தைகளால் பெருமையானது சேரும். உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில் மதிப்பானது ஏற்படும். பெண்களுக்கு காரிய தடைகளானது நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவே முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் நன்மைகளானது உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னேற்றங்கள் சீரான பாதையிலே இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க. எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகளும் கூடும். திறமைகளானது வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்களானது ஏற்படும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்வார்கள். மேலிடத்தில் நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. மேலிடத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூட. மாணவர்களுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனத்தை செலுத்துவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய நிதிநிலைகளானது பலப்படும். குடும்ப பொறுப்புகளானது சிறப்பாகவே நிறைவேற்ற முடியுங்க. பணியிடத்தில் நினைத்த இலக்கை அடைய முடியும். நீங்கள் கடனாக கொடுத்த பணமானது திரும்ப கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது. புதிய விஷயங்களை சரியாக திட்டமிட்டு செய்தால் வெற்றிகளானது கிடைக்குங்க. முதலீடு சார்ந்த விஷயத்தில் லாபங்களானது கிடைக்கும். முன்னர் செய்த முதலீடுகள் மூலமாக லாபங்களானது அதிகரிக்கும். பணியிடத்தில் சிறப்பாகவே நீங்கள் செயல்படுவீர்கள். அங்கு உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எதிர்காலங்கள் தொடர்பாக நிதிநிலைகள் குறித்து எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியானது கிடைக்கும். மேலுமே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நிகழுங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும். தெய்வ பக்தியானது அதிகரிக்குங்க. எடுத்த செயலை வெற்றிகரமாகவே நீங்கள் முடிப்பீர்கள். மேலுமே பணிச்சுமைகள் ஏற்படுவதனால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள், பணி மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய வியாபாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்குங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது காணப்படுகிறது. மாணவர்களுக்குமே பாடங்களில் கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா கேட்டு நடப்பது நல்லது.
அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும். மேலுமே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி வலுவடைந்திருக்கிறது. அதனால எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீரென விரயங்கள் வந்து ஆட்கொள்ளும். ஒரு தொகை செலவழித்த பின்னரே அடுத்த தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேரும். நல்ல சந்தர்ப்பங்களை நழுவவிடும் சூழலானது உருவாகுங்க. இது போன்ற நேரங்களில் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்றிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும் பொழுது உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களானது வரலாம். நீங்கள் நினைத்த பொருள் கிடைக்காமல் போகலாங்க. நீண்ட நாளைக்கு முன் தோன்றி மறைந்த ஒரு நோயானது இப்பொழுது மீண்டும் தடை தூக்க வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் அனைத்து பொறுப்புகளையுமே தன்வசம் வைத்திருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் இது. வீண் பழிகளானது வரக்கூடிய வாய்ப்புகளானது அதிகம். அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதனால பூர்வீக சொத்து பிரச்சனைகளானது தலை தூக்குங்க. எதிரிகளினுடைய தொல்லைகளால மனக்கவலைகளானது அதிகரிக்கும். கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதங்கள் முழுவதும் கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சனியை பார்க்கிறார். அதே நேரம் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்களும் உள்ளது. இதில் செவ்வாய் பார்வையும் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. உடல் நலத்தில் திடீரென சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். கடன் சுமையானது அதிகரிக்கும். கடமையில் தொய்வுகளானது ஏற்படக்கூடிய நேரங்கள் இது. உத்தியோகமானாலுமே தொழிலாக இருந்தாலும் மனம் வந்து அதில் ஒரு நிலைப்படாது. அடிக்கடி தடுமாற்றங்களும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டித்த சிந்தனைகளும் உருவாகும். வருமானங்கள் ஒரு மடங்கு வந்தால் செலவுகள் 2 மடங்காக வந்து சேரும். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரங்கள் இது. மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது அற்புதமான நேரங்களாகும். ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு. அதிகார வர்த்தகனரினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. ஒளிமயமான எதிர்காலங்கள் அமைய நண்பர்கள் உதவி செய்வர். யோகங்கள் செய்யக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தொழில் மாற்ற சிந்தனைகளானது அதிகரிக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாங்க. பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலானது உருவாகும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளானது ஏற்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏட்டில் உள்ள லாபங்கள் எளிதில் கிடைக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகளானது உண்டு. கலைஞர்களுக்கு அதிக முயற்சியினுடைய பேரில் தான் எதிலுமே வெற்றிகள் பெற முடியும். அதேபோல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனங்கள் தேவை. பெண்களுக்கு விரயங்களானது அதிகரிக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசிக்காரர்களுக்கு மந்தமானதாக வந்து இருக்கும். வாழ்க்கையில எந்தவித ஒரு முன்னேற்றங்களும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்களானது உண்டாகும். அலுவலகத்தில் கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் வரும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பணவரவும் இருக்கும். செலவுகளும் அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது அவசியம். உங்களுக்கு உடன் பிறந்தவர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியங்களானது கிடைக்கும். மாணவர்களுடைய படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிப்பது அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவுடன் வந்து இருப்பார்கள். வேலையின்றி இருப்பவர்கள் வேலை கிடைக்க பெறலாம். வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபங்களானது கிடைக்குங்க. அலைச்சலானது இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாங்க. புதிய வியாபாரங்கள் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையை செய்ய வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் இருப்பதை சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சி செய்யவும் அறிவை பயன்படுத்தி ஏற்றங்கள் காணலாம். அதேபோல் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக வந்து காணப்படுவார்கள். கணவர் மற்றும் அண்டை அயலாரினுடைய அன்பும் பாசங்களும் கிடைக்குங்க. பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் பெருமையை வந்து அடைவீர்கள். கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவர். புகழ் பாராட்டானது கிடைக்கும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் வந்து இருப்பார்கள். நல்ல மதிப்பெண்களானது கிடைக்குங்க. பலருக்கு வெற்றிகளானது நிச்சயம். பொதுநல சேவகர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். அரசியல்வாதிகளினுடைய எதிர்பார்த்த பதவியை நீங்கள் அடையலாங்க.
இறுக்கமான சூழ்நிலையிலுமே சில நல்ல முன்னேற்றங்களை பெறப் போகின்றீர்கள். வாகனங்கள் மூலமாக லாபங்களானது வரும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி வெற்றியும் பெறுவீர். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.